My dear students, this is class 12 math chapter 5 exercise 5.2 question number 8 பார்க்க போறோம். Identify the type of conic and find center, foci, vertices and directrices of each of the following. Subdivision 1. X minus 3 whole square by 225 plus y minus 4 whole square by 289 equal to 1. பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் சிம்பிள், இது கன்ஃபார்மாக எலிப்ஸு தான். ஓகேவா, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் அண்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இது இப்போ பாருங்கள், எப்போவுமே எலிப்ஸில் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, அப்போ பெரிய நம்பர் தான் ஏ ஸ்கொயர், டினாமினேட்டரில் சின்ன நம்பர் தான் பி ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது சென்டர் யார், ஹச் கமா கே. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் 3 இங்கே 4, ஸோ ஹச் கமா கேக்கு பதிலாக 3 கமா 4 போட்டோம்னா இதுதான் நம்மளோட சென்டர். ஓகேவா, சரி. இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 289, அப்போ ஏ யார், இதுக்கு ரூட் எடுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 17. ஓகேவா, பட் ஏ வந்து ஒரு மெஷர், எப்போவுமே லென்த்தாக சொல்லும்போது ப்ளஸில் மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா, தென் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 225, அப்போ பி ஈக்குவல் டு 225 ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. பட் இதை லென்த்தாக சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்னா ப்ளஸ் 15 தான் சொல்லணும். அப்போது செமி மேஜர் ஆக்சிஸ் ஏ ஈக்குவல் டு 17, செமி மைனர் ஆக்சிஸ் பி ஈக்குவல் டு 15. ஓகேவா, இப்போது இந்த டயக்ராமுக்குள்ளே வாங்க. இப்போது மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் இருந்தால் அந்த லைன் என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு கே, சம் கே. அப்போது இதில் வந்து எக்ஸ் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த லைன் மேலே, புரியுதப்பா? ஸோ எக்ஸ் வேல்யூவை நம்ம மாற்றக்கூடாது இந்த லைன் மேலே. அப்போது ஃபஸ்ட்டு சென்டர் எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு எந்த ஃபார்முலாவும் வேணால், நீங்கள் எதையும் ரெஃபர் பண்ண வேணால், இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது எப்படி நான் சொல்லித்தரேன். இந்த சென்டர் மட்டும் எழுதிக்கோங்க, 3,4. கரெக்டாக? அப்போது ரெண்டு வெர்டைசஸ் ஏ பி அல்லது ஏ டேஸ். இப்போ ஏ வந்து எக்ஸ் வேல்யூ மாறாது, எக்ஸ் வேல்யூ கான்ஸ்டன்ட், அதனால் எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோக்கை எஸ்ஸு எஸ் டேஸ், எக்ஸ் வேல்யூ மாறாது, அதனால 3 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ஒய் வேல்யூ வந்து நான் அப்புறமா எழுத போகிறேன். இது வந்து எஸ் டேஸ், ரெண்டு ஃபோக்கை. ஓகேவா, ஸோ இதுலேயும் எக்ஸ் வேல்யூ மாறாது, 3 போட்டுண்டு அப்படியே வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கூடவும் ஒரு 4 எழுதிக்கோங்க. 4 இங்கே 4 ஏற்கனவே இருக்குது, சென்டர் 4 தான். அப்புறம் 4 இங்கே ஒரு 4 எழுதியாச்சா? இப்போ டைரக்ட்ரைசஸ் யார்? டைரக்ட்ரைசஸ் பாருங்கள், இது எந்த லைனை கட் பண்ணிட்டு போகுது, ரெண்டு டைரக்ட்ரைசஸ். ஒய் ஈக்குவல் டு, ஓகேவா, ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும், ஆனால் இது வந்து ப்ளஸ் சைடுன்றதுனால ப்ளஸ் ஏ பை இ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட யாரை ஆட் பண்ணணும் பாருங்கள், 4 ஆட் பண்ணணும். அதே போல் இங்கே ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ ப்ளஸ் 4, ரெண்டு டைரக்ட்ரைஸும் எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை, சி தேவை. ஒரு எலிப்ஸில் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, சரி. அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எவ்வளோ, 289, பி ஸ்கொயர் வந்து 225, கழிச்சோம்னா 64 கிடைக்குது. அப்போ சிஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே ரெண்டு ஃபோக்கை எழுதிருக்கோம் இல்லையா, இது கூட ப்ளஸ் 8 சேர்த்துருங்க, இது கூட மைனஸ் 8 சேர்த்துருங்க, ஃபோக்கை முடிஞ்சது. இப்போது ஏ வேல்யூ இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 சொல்லியா. இப்போ வெர்டெக்ஸ் ஏ என்னவாக இருக்கணும்னா 4 + 17, 3,4 + 17. இது வந்து 3,4 - 17. அவ்வளோதாங்க. இந்த டயக்ராமை வச்சியே நீங்கள் எல்லா ஆன்சரும் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டைரக்ட்ரைசஸ் சொல்லியிருக்கலையா, இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ யார் 17 பை இ யார் இங்கே பாருங்கள்
சி வேல்யூ ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் வேல்யூ. ஈன்னு வரும்போது பாசிட்டிவாக இருக்கணும். அப்புறம் சிக்கு இன்னொரு நேம் இருக்குது ஏஇ ஈக்குவல் டு 8. அப்போ இ ஈக்குவல் டு 8 பை ஏவோட வேல்யூ ஏ கீழே போய்ட்டு இல்லையா, ஏவோட வேல்யூ 17. ஓகேவா? ஸோ y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ ப்ளஸ் 4. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 பை 8 பை 17 ப்ளஸ் 4. புரியுதுங்களா? அப்போ இது ரெண்டாக பிரிச்சுட்டோம்னா y ஈக்குவல் டு ப்ளஸ் 17 பை 8 பை 17 ப்ளஸ் 4. இன்னொன்று y ஈக்குவல் டு மைனஸ் 17 பை 8 பை 17 ப்ளஸ் 4. இதுவும் குழப்பம் இல்லையா? இப்போ 17 போய் இங்கே மேலே மல்டிப்ளை ஆகிக்கும், அதே போல் இங்கே 17 போய் மேலே மல்டிப்ளை ஆகிக்கும். அப்போ y ஈக்குவல் டு 289 பை 8 ப்ளஸ் 4. இது கட்டியில் சும்மா ஒரு 1 போட்டுக்கோங்க. அப்போ y ஈக்குவல் டு 8க்கு 1க்கு எல்சியம் எடுத்தால் 8 தான். ஆனால் 8 இங்கே போயிட்டு கிராஸ் மல்டிப்ளை ஆகிக்கும். 1 இன்ட்டு 289 அப்படியே. தென் 8 4s are 32. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 289ஓட ஒரு 32 ஆட் பண்ணோம்னா 9 + 2 11 பேலன்ஸ் 1, 8 + 1 9, 9 + 3 12 பேலன்ஸ் 1, 2 + 1 3. ஸோ 321 பை 8 ஒரு டைரக்ட்ரிஸ். இன்னொரு சைடில் -2 17 × -17 -289 பை 8 ப்ளஸ் 4. 4 கடையில் 1 போட்டோம்னா 8க்கு 1க்கு எல்சியம் எடுத்தோம்னா 8 தான் வரும். 8க்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ். 8 × 4 32 ப்ளஸ் 32. அப்போ இப்போ இங்கே என்ன பண்ணணும், கழிக்கணும். 289 மைனஸில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 32 கழிக்கிறோம். 9 - 2 7, 8 - 3 5. இந்த -2 அப்படியே வரும். அப்போ y ஈக்குவல் டு -257 பை 8. ஸோ இது போல் 2 டைரக்ட்ரைசஸ். இப்போது இந்த டயக்ராம் வச்சே மீதி 2 வெர்டைசஸ் ஏஏ டேஷ், 2 ஃபோக்கை எஸ் டேஷ், இதெல்லாம் இதை வச்சே நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னு சொல்லணும். வாட் கைண்ட் ஆஃப் கோனிக்? இட் இஸ் எலிப்ஸ். ரெண்டாவது ஃபஸ்ட்டு சென்டர் என்னன்னு சொல்லிடலாம். இதில் சென்டர் வந்து 3,4 இங்கே எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள். டயக்ராம்லையும் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் சென்டர் சி 3,4. அதுக்கப்புறமா வெர்டைசஸ் நீங்கள் எது வேணால் முன்ன பின்னே எழுதிக்கலாம் நீங்கள், பட் கரெக்டாக எழுதுங்க. வெர்டைசஸ் 2 வெர்டைசஸ் பாருங்கள். 3,17 + 4 21, அதாவது 3,21. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் 3,4 - 17 -17 + 4 என்ன -13. அப்போ 3, -13. ஓகேவா? இந்த லைனுக்கு பேர் என்ன? x = k. இன்னும் விவரமாக சொல்லணும்னா இந்த லைனுக்கு பேர் வந்து x = 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த கேக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா x = 3. அந்த வேல்யூ மாறாதது, கான்ஸ்டண்ட்டாக நிற்கும். ஓகே, அடுத்து தேர்டில் 2 ஃபோக்கை. நல்லா கவனிங்க. இப்போது இந்த ஃபோக்கை 3,4 + 8. அப்போ 3,12ன்னு ஒரு ஃபோக்கை. இன்னொரு ஃபோக்கை இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் 3,4 - 8. அப்போ -8 + 4 வந்து -4 வந்துடும். அப்போ 3,-4 தான் இன்னொரு ஃபோக்கை. இப்போ 2 டைரக்ட்ரைசஸ். 4th சப்டிவிஷனில் 2 டைரக்ட்ரைசஸ் எழுதிக்கலாம். என்னென்ன பாருங்கள். ஒன்று வந்து y = 321 பை 8. இன்னொன்று வந்து y = -257 பை 8. புரியுதாப்பா? நீங்கள் எந்த டேபிளும் ரெஃபர் பண்ண வேணாம், எந்த ஃபார்முலாவும் பார்க்க வேணாம். நீங்கள் டயக்ராம் ஒழுங்காக வரைஞ்சிக்கோங்க. டயக்ராம் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள். சப்டிவிஷன் 2ல் x + 1 whole square by 100 plus y - 2 whole square by 64 = 1. இப்போது ரெண்டு பேரில் யார் பெரிய நம்பர்? 100 தான். அப்போ இதுதான் a², இதுதான் b². அதாவது நடுவில் ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து எலிப்ஸு. அதுக்கப்புறமா எலிப்ஸில் வந்து a is greater than b. அதனால் ரெண்டு பேரில் யார் பெரிய நம்பர்னு பார்க்கணும். அப்புறம் அந்த a² யார் கடையில் வந்திருக்கோ அதுதான் மேஜர் ஆக்சிஸ். அப்போது இங்கே எக்ஸுக்கு பேரலாக இருக்கிற ஒரு லைன் தான் மேஜர் ஆக்சிஸாக வரும். ஓகேவா? சரி, இந்த டேட்டாவெலாம் இங்கே எழுதிக்கலாம். a² = 100. அப்போ a = +or-10. b² = 64. அப்போ b = +or-8. ஸோ இதெல்லாம் எழுதியாச்சு.
இப்போ சி ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிக்கலாம். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எதில் எலிப்ஸில். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வந்து 100, பி ஸ்கொயர் வந்து 64 கழிச்சோம்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. சிக்கு இன்னொரு பேர் இருக்குது, சி ஈக்குவல் டு ஏஇ. கரெக்டாக? ஸோ ஏஇ ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா இ பாசிட்டிவ் வேல்யூ, அதனால் இ எடுக்க போகிறோம். இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இ ஈக்குவல் டு 6/a. இதுலேயும் ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ 6/10 போட்டுக்கலாம். அப்போ இது 2 டேபிள் அடிக்க முடியல. 3 2s are 6, 5 2s are 10. அப்போ இ வேல்யூ வந்து 3/5. ஓகே, சரி. இப்போது இந்த டயக்ராமுக்கு வந்துங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்டர் என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாமா? இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எலிப்ஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஹச் அண்ட் கே, எக்ஸ் மைனஸ் ஹச், இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போது ஹச் கமா கேக்கு என்ன எழுத போகிறோன்னா பாருங்கள், முன்னாடி மைனஸ் வரும் இல்லையா, எக்ஸ் மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் 1 போட்டாலும் இங்கே -1 தான் வரணும். ஓகேவா? கம்மா இங்கே பாருங்கள், ஏற்கனவே -2 தான் இருக்குது. அப்போது ஒரு 2 மட்டும்தான் வரும். அதாவது சென்டர் என்னன்னா, ஆக்சுவலாக இது என்னன்னா கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் எலிப்ஸோட ஐடியல் ஈக்குவேஷன். அப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு மைனஸ் நம்ம போட்டாகணும். அப்போ இங்கே -1 தான் எழுத முடியும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கும்போது அதை நம்ம அப்படியே 2ன்னு எடுத்துக்கலாம். புரியுதாப்பா சென்டர்? ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் நான் சென்டர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கடியில் பிக்கர் நம்பர், அதனால் மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்ததுன்னா அந்த லைன் என்னன்னு சொல்லுவோம், ஒய் ஈக்குவல் டு கே. இந்த லைனுக்கு என்ன பேர் கொடுப்போம்னா ஒய் ஈக்குவல் டு கே. அப்போ இந்த லைனோட நேம் வந்து ஒய் ஈக்குவல் டு கே. இப்போ நான் சென்டர் எழுதின பிறகு நான் இந்த லைனோட நேமே எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ சென்டர் என்னான்னு கண்டுபிடிச்சோம், -1,2. கரெக்டாக? இதுதான் சென்டர். இப்போது இந்த லைனோட நேம் என்ன, ஒய் ஈக்குவல் டு 2. சரியா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, செகண்ட் நம்பர் இந்த லைன் மேலே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒய் ஈக்குவல் டு 2ன்னு சொன்ன பிறகு ஒய் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் மாறும். அப்போ நான் இதில் வந்து 2 டைரக்ட்ரைசஸும் வரைஞ்சிக்கிறேன் இதுக்கு. ஓகேவா? 2 டைரக்ட்ரைசஸும் வரைஞ்சிக்கிறேன். இந்த சைடு இருக்கிற இந்த டைரக்ட்ரைஸ் நேம் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸில் வரணும், a/e. எதனோட வேல்யூ கான்ஸ்டன்ட், ஒய்யோட வேல்யூ கான்ஸ்டன்ட். அப்போது -1. அடுத்து இதனோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு -a/e -1. புரியுதாப்பா? இப்போ 2 வெர்டைசஸ் a டேஷ், 2 ஃபோக்கை s டேஷ். ஓகே, இந்த வெர்டைஸ்க்கு என்ன நேம் பாருங்கள், எந்த வேல்யூ மாறாது, ஒய் வேல்யூ மாறாது, ஒய் கான்ஸ்டன்ட்டு. அப்போ எல்லாத்துக்கும் செகண்ட் நம்பர் வந்து 2 போட்டுக்கோங்க. செகண்ட் நம்பர் வந்து 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் செகண்ட் நம்பர் வந்து 2 போட்டாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, -1ஓட ஏவை சேர்த்தணும். வெர்டைசஸ் 2 வெர்டைசஸ்க்கு -1ஓட ஏவை சேர்த்தணும். அப்போது -1 இந்த சைடில் +10 சேர்த்தணும். புரியுதா? -1 + 10. அடுத்து இந்த ஃபோக்கை என்னவாக இருக்கணும், -1. சி என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், 6. -1 + 6, -2. அதே போல் இந்த ஃபோக்கை -1 - 6, 2. இந்த வெர்டைஸ் பாருங்கள், -1 மைனஸ் ஏவோட வேல்யூ -10, -1 - 10, 2. புரியுதா? ஸோ எல்லாமே நான் டயக்ராம் மேலே குறிச்சாச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டைரக்ட்ரைஸோட 2 ஈக்குவேஷன் இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு +or - a/e -1. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +a/e தனியாக எடுத்துக்கலாம். ஏ யார், திரும்ப இங்கே வாங்க, +10. ஓகே, 10, அதாவது ப்ளஸ் வேல்யூ எடுக்க போகிறோம். +10/e யார், 3/5 -1. இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு -10/3/5 -1. ஓகே, இப்போ இது ரெசிப்ரோக்கலாட்டே மேலே போயிடும். 5 வந்து 10ஓட மல்டிப்ளை ஆகிக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 × 5 50/3 -1. 1 கடையில் 1 போடலாமா? அப்போ 3க்கு 1 கேல்சியம் எடுத்தால் 3 தான். 3க்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3 வந்துடும். அப்போ ஒரு டைரக்ட்ரைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 47/3. இப்போ இங்கே வாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு
இந்த 5 போய் மேலே மல்டிப்ளை ஆகிக்கும். அப்போ -50/3 -1 1 கடையில் 1 போடுங்க. 3க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 3 தான். அப்போ இந்த 3 போய் இங்கே மல்டிப்ளை ஆகிக்கும். மேலே இருக்கிறது 3க்கு மேலே இருக்கிறது அப்படி வரும் ஆஸ் இட் இஸ் -50. இது இங்கே மல்டிப்ளை ஆன பிறகு -3. இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி -53/3. ஸோ 2 டைரக்ட் ஐசஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வாங்க. இப்போ ஆன்சர்ஸ் எழுத போகிறேன். நல்லா கவனிங்க. இந்த சம்முக்கான எல்லா ஆன்சர்ஸும் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு கொஷின், இது என்ன வகையான கொனிக்கு? இது வந்து ஒரு எலிப்ஸ், கரெக்டாக? அடுத்து செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு சென்டர் எழுதிக்கலாமா? சென்டர் என்னன்னு எழுதியிருக்கேன்? -1,2. சென்டர் சி இஸ் கிவன் பை -1,2. அடுத்து 2 வெயிட்டைசஸ். இப்போ பாருங்கள், இப்போ தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பாருங்கள், -1 + 10, 2. அப்போ 10ல் 1 கழித்த பிறகு 9,2ன்னு ஒரு வெயிட்டைஸ். இப்போ இங்கே வாங்க, ரெண்டுமே -1 -10, 2. அப்போ -11,2. 2 வெயிட்டைசஸ் எழுதியாச்சு. அடுத்து 2 ஃபோக்கை. இப்போ இங்கே வாங்க, எஸ் யார்? -1 + 6,2. அப்போ 5,2. இன்னொன்று இங்கே பாருங்கள், -1 -6, 2. அப்போ -7,2. ஓகேவா? அடுத்து ரைசஸ், 2 டைரக்ட் ரைசஸ். ஒன்று வந்து x = 47/3. இன்னொன்று வந்து x = -53/3. ஓகே, ஸோ இந்த சம்முக்கான எல்லா ஆன்சர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா x + 3² 225 minus y - 4² 64 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நடுவில் மைனஸ் வந்தால் இது என்ன? கண்டிப்பாக ஹைப்பர்போலா. அப்புறம் எக்ஸ் ஒயில் யார் ப்ளஸில் வந்திருக்காங்க? எக்ஸ் தான் ப்ளஸில் வந்திருக்காங்க. அப்போ கன்ஃபார்மாக ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது இதுதான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் வந்து y = 0. ஆனால் இது இந்த லைன் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் லைன் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டாக? அப்போ y = some k. ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு சென்டர் டிசைட் பண்ணிக்கலாம். சென்டர் சி இஸ் given by x - h. பாருங்கள், -3. இங்கே y - k 4. ஓகேவா? ஸோ சென்டர் வந்து -3,4. இப்போ யார் கான்ஸ்டன்ட்டு? y கான்ஸ்டன்ட்டு. அப்போ எல்லா இடத்துலும் y வேல்யூ மாறாது. ஸோ இது வந்து ஃபோக்கஸ், இது ஒரு ஃபோக்கஸ், அப்புறம் இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ், இது A, இது A'. ஓகேவா? ஸோ யார் மாற மாட்டாங்க? y வேல்யூ மாற மாட்டாங்க. அப்போ x வேல்யூ மட்டும்தான் மாறும். y வேல்யூ அப்படியே எல்லா இடத்துலும் y வேல்யூ மட்டும் சேமாக எழுதிக்கலாம். ஓகேவா? எல்லா இடத்துலும் y வேல்யூ மாறாது. ஸோ நான் y வேல்யூ அப்படியே எழுதிக்கிறேன். சரி, இப்போது x வேல்யூ என்ன? -3யோட சம்திங் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போக்கைக்கு வருமா? -3, அது கூட யார் ஆட் பண்ண போகிறோம்? நல்லா கவனிங்க. இப்போது ஃபோக்கஸ்ன்னு வந்தால் நம்ம யார் ஆட் பண்ணணும்? சி ஆட் பண்ணணும். சி கண்டுபிடிக்கலாம். c² இந்த இடத்துல ஹைப்பர்போலாவில் c² = a² + b². ஓகே, ஸோ c² a² யார்? 225. அப்போ a யார்? இதுக்கு ரூட் எடுத்தோம்னா ±15. அடுத்து b² யார்? 64. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா b = ±8. ஓகேவா? சரி, இங்கே வாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 225 a², 64 வந்து b², ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 289. 289க்கு ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ±17 கிடைக்கும். சிக்கு இன்னொரு நேம் இருக்குது. சி அப்படின்னாலும் ஏஇ அப்படின்னாலும் ஒன்று தான். இந்த இடத்துல நான் 17 மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ இதை வச்சு நம்ம இ கண்டுபிடிச்சிக்கலாம். இ = 17/a. இந்த ஏ அந்த பக்கம் போனதுன்னா கீழே போயிடும். ஏக்கு இங்கே ப்ளஸ் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ 17/15 தான் நம்மளோட இ. புரியுதாப்பா? இப்போது இங்கே வாங்க, இங்கே என்ன பண்ணணும்? +17 ஆட் பண்ணணும். அப்புறம் இது என்ன? வெர்டெக்ஸ் ஏ. அப்போ -3யோட இங்கே என்ன ஆட் பண்ணணும்? ஏ வேல்யூ ஆட் பண்ணணும். ப்ளஸில் இருக்கிறது அது என்ன? +15,4. ஓகேவா? சரி, இது என்ன? A'. இங்கே என்ன பண்ணணும்? -3யோட -15 ஆட் பண்ணணும். 4. இங்கே இது ஃபோக்கஸ், ரெண்டாவது ஃபோக்கஸ். அப்போ -3,
அது கூட என்ன ஆட் பண்ணணும், சி வேல்யூவில் மைனஸில் சொல்லுங்கள், சி வேல்யூ மைனஸ் 17, 4. புரியுதா? ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதாவது 2 டைரக்ட் ஐசஸ் இருக்குல்ல, அதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கேயும் இது பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ் தான் வெட்டிட்டு போகுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட். எது கான்ஸ்டன்ட்டு? 4 வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ என்னத்தை சேர்த்தணும் நம்ம இங்கே? -3 சேர்த்தணும். ஆர் மைனஸ் a/e கூட நம்ம யாரை சேர்த்தணும்? இந்த வேல்யூ தான் சேர்த்தணும், எக்ஸ் வேல்யூ தான் சேர்த்தணும். அப்போ -3. ஓகே, இது ரெண்டாக பிரிச்சிடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் a/e -3 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் a/e -3. ஓகேவா? சரி, இப்போது ஏன்னா ஒய் வேல்யூ மாறாது. எக்ஸ் ஈக்குவல் டு a யார்? 15, e யார்? 17/15. அது கூட என்ன சேர்த்தணும்? -3/1 போட்டுக்கலாமா? சரி, இப்போது இந்த 15 போயிட்டு மேலே மல்டிப்ளை ஆகிக்கும். அப்போ 15 × 15 225/17 -3/1. சரி, அடுத்த ஸ்டெப்பில் 17 × 3 இது இங்கே போய் மல்டிப்ளை ஆகிக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 17க்கு 1க்கு எல்சியம் எடுத்தால் 17 தான். 17க்கு மேலே இருக்குது ஆஸ் இட் இஸ். தென் 17 × 3 51 பட் -51. ஓகேவா? இப்போ 225ல் 51 கழிச்சிட்டோம்னா 5 - 1 4. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகுன்னா 12 - 5 வந்து 7. ஸோ 174/17. எக்ஸ் ஈக்குவல் டு 174/17. ஓகே, அடுத்து இன்னொரு டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ், அதாவது மைனஸ் ஏன்னு சொல்லும்போது -15 எடுத்துக்கலாம். பை ஈனோட வேல்யூ பாருங்கள், 17/15 -3. இது கடையில் சும்மா ஒரு 1 போட்டுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 15 போய் மேலே மல்டிப்ளை ஆகிக்கும். -225/17 -3/1. இப்போ 17 × 3 எவ்வளோ? 51. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 17க்கு 1க்கு எல்சியம் எடுத்தால் 17 தான். -225 -51. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுமே மைனஸில் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 225ஓட 51 ஆட் பண்ணிங்கன்னா 5 + 1 6, 5 + 2 7. ஸோ -276 -276/17. இதுதான் இன்னொரு டைரக்ட் ரைஸு. ஸோ இப்போ எல்லா ஆன்சரும் இங்கே எழுதிட்டு போகிறோம் பாருங்கள். ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு இது என்னது? இது வந்து ஒரு ஹைப்பர்போலா. ஓகே, சரி. ரெண்டாவது கொஷினில் சப்டிவிஷன் 1 எடுத்துக்கோங்க. சென்டர் பாருங்கள், சென்டர் என்ன எழுதியிருக்கேன்? -3,4. அடுத்து 2 வெர்டைசஸ். இப்போ தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். 2 வெர்டைசஸ் இங்கே இருக்குது பாருங்கள். -3 + 15, 4. அப்போ 15ல் 3 கழிச்ச பிறகு ஒரு வெர்டைஸ், 15ல் 3 கழிச்ச பிறகு 12, 4 இதாச்சு. இப்போ a டேஷ்க்கு வாங்க. a டேஷ் இங்கே இருக்குது பாருங்கள். -3 - 15, 4. அப்போ -3 - 15 -18 ஆகிடும், 4. ஸோ 2 வெர்டைசஸ் எழுதிட்டோம். அடுத்து 2 ஃபோக்கை. ஃபோக்கைன்னா என்ன சேர்த்தணும் பாருங்கள், ஏற்கனவே ரெடிமேடாக எழுதி வச்சுருக்கேன். ஒரு பாயிண்ட் வந்து C-3, அதாவது 17 - 3, 4. 17ல் 3 கழிச்சிங்கன்னா 14. ஸோ 14, 4 ஒரு ஃபோக்கை. இன்னொரு ஃபோக்கை இப்போ இங்கே வாங்க. -3 - 17, 4. ஓகே, ஸோ அப்போ -3 - 17 ரெண்டையும் ஆட் பண்ணால் -20. ஸோ -20, 4. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக 2 டைரக்ட் ரைசஸ். ஒன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 174/17, இன்னொன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -276/17. ஸோ இது போல் 2 டைரக்ட் ரைசஸ். ஓகே, கொஷின் நம்பர் 8ல் சப்டிவிஷன் 4 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாமா? y - 2/25 - x + 1/16 = 1. ஓகேவா? இப்போது ப்ளஸில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அப்போ ப்ளஸில் யார் இருக்காங்க? y வேல்யூ. அப்போது திஸ் லைன், த லைன் விச் இஸ் parallel to y axis, that is the transverse axis. புரியுதாப்பா? இந்த லைனுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். சம் x = k அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். இந்த லைன் ஆக்சுவலாக y axis கிடையாது, y axisக்கு பேரலாக இருக்கிற ஒரு லைன். புரியுதா? அப்போது இதில் வந்து x வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஹைப்பர்போலா. கரெக்டாக?
ஹைப்பர்போலாவில் யார் ப்ளஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு அடியில் இருக்கிறவங்க தான் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஓகே, அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகே, தென் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகே, உடனே நம்ம சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். யார் ஏ ஸ்கொயர் யார் 25, பி ஸ்கொயர் யார் 16. ரெண்டையும் ஆட் பண்ணால் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பாருங்கள் 6 + 5 11, பேலன்ஸ் 1, 2 + 1 3, 3 + 1 4. ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 41. அப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √41. ஓகே, சரி, இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட் வே டயக்ராமுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இ கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போது சிக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னேன், ஏஇ. ஸோ ஏஇ ஈக்குவல் டு இதில் வந்து ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா இ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இ ஈக்குவல் டு √41. ஏ கீழே எடுத்துன்னு போங்க. ஏ என்ன, இதுலேயும் ப்ளஸ் வேல்யூ மட்டும் போடுங்க, √41/5. ஓகே, இப்போ இந்த டயக்ராமுக்கு வாங்க. இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ கான்ஸ்டன்ட், அப்போ இது எல்லாமே நம்ம ஒய் வேல்யூ தான் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் டிசைட் பண்ணிக்கலாமா? சென்டர் பாருங்கள், சென்டர் சி ஹச் கே. ஹச் இங்கே இருக்குது பாருங்கள், அங்கே +1 வந்ததுனால ஃபஸ்ட்டு நம்ம -1 போடணும். இங்கே -2, அப்போ இங்கே +2. அப்போ சென்டர் யார் -1, 2. இங்கே யார் மாறாது, யார் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்னு சொன்னால் எக்ஸ் வேல்யூ கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த லைனுக்கு நேமே கொடுத்துக்கலாம் நம்ம, எக்ஸ் ஈக்குவல் டு -1. இந்த லைனோட நேம் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போது -1ங்கிற வேல்யூ மாறாது. நம்ம என்ன ஆட் பண்ணாலும் ஒய் வேல்யூ கூட தான் ஆட் பண்ணணும். புரியுதா? எந்த டேபிளுக்கு போகாதீங்க, எந்த டேபிள் ரெஃபர் பண்ணாதீங்க, எந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போது ஃபோக்கஸ், 2 ஃபோக்கஸை மார்க் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸில் என்ன வரணும், ஃபஸ்ட்டு வேல்யூ மாறாதுன்னு சொல்லிட்டேன், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது சி வேல்யூ கண்டுபிடிச்சு இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் √41. அப்போ இங்கே ப்ளஸ் √41 சேர்த்துக்கோங்க. யார் கூட, ஒய் வேல்யூ கூட. ஒய் வேல்யூ யார் 2, அப்போ 2 + √41. ரெண்டாவது ஃபோக்கஸ் இங்கே வாங்க, -1 மாறாது. ரெண்டாவது வேல்யூ என்ன, 2, 2ஓட -√41 சேர்த்துக்கோங்க. 2 ஃபோக்கை. அப்புறம் 2 வெயிட்டேஜஸ், ஏ இது வந்து ஏ, இது வந்து ஏ டேஸ். சரி, ஏ யார், -1 மாறாது, அதாவது எக்ஸ் வேல்யூ மாறாது. ஒய் வேல்யூவோட என்ன சேர்த்தணும்னா ஏ சேர்த்தணும். ஏ என்ன, ப்ளஸ் ஆர் -5. அப்போ இங்கே +5 போட்டுக்கோங்க. இன்னொரு வெயிட்டேஜ் -1, 2 -5. புரியுதா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ இங்கேயும் இது கூட ஒரு 2 சேர்த்துக்கோங்க, இது கூட ஒரு 2 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 2 டைரக்ட்ரைசஸ். இப்போ டைரக்ட்ரைசஸ் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? y = a/e, அதாவது +1 -1, a/e + 2 1, y = -a/e + 2 இன்னொன்று. ஓகேவா? ஸோ y = a யார் 5, இந்த இடத்துல ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். 5/√41/5 +2. அப்போ 5 மேலே போய் மல்டிப்ளை ஆகிக்கும். y = 25/√41 +2. y = இங்கே என்ன வரும், -25/√41 +2. ஸோ இப்படி 2 டைரக்ட்ரைசஸ். ஓகே, இப்போ நம்ம எல்லா ஆன்சரும் எழுதிடலாம். ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், இது ஒரு ஹைப்பர்போலா. ரெண்டாவது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சென்டர் எழுதணும். சென்டர் என்னன்னு எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், -1, 2. சென்டர் வந்து -1, 2. 2 வெயிட்டைசஸ். இப்போ டயக்ராம் பார்த்து தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். எந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டயக்ராம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை உங்களுக்கு. பாருங்கள், 2 வெயிட்டைசஸ். ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டைஸுக்கு வருமா, -1, 2 + 5. அப்போ -1, 7 1. அப்புறம் இங்கே வாங்க, ஏ டேஸ் -1, பாருங்கள் 2 - 5, அப்போ -3. புரியுதாப்பா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். தென் 2 ஃபோக்கை. இப்போது நீங்கள் ஃபார்முலா டேபிள்னு போனீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க நீங்கள். அதனால தான் சிம்பிளாக டயக்ராம் வச்சு ஆன்சர் பண்ணுங்கன்னு. இப்போ ஃபோக்கைன் வந்த உடனே எங்கே போகணும், நம்ம சி வேல்யூ போகணும். சி என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் √41, கரெக்டாக? சரி, ஃபஸ்ட்டு ஃபோக்கை எஸ் -1, 2 + √41, -1, 2 + √41. அண்ட் இன்னொரு ஃபோக்கை இங்கே எழுதி வச்சுக்கணும் பாருங்கள், -1, 2 - √41. ஓகே, ஸோ இது போல் 2 ஃபோக்கை. இப்போ 2 டைரக்ட்ரைசஸ். ஒன்று வந்து y = 25/√41 +2. இன்னொன்று வந்து y = -25/√41 +2. ஸோ இது போல்
2 டைரக்ட்ரைசஸ். ஓகே. ஸோ இந்த டைரக்ட்ரைசஸ்க்கான ஈக்குவேஷன் மட்டும் தனியாக சால்வ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே நீங்கள் டயக்ராம் பார்த்து தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்களா இல்லையா, டேபிள் யூஸ் பண்ணிங்களா இல்லையா, யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களை ஆன்சர் தான் கேட்க போகிறாங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏபிசி கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்புறம் டயக்ராமில் மார்க் பண்ணிவிட்டு டயக்ராம் வச்சு ஆன்சர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8ல் சப்டிவிஷன் 5 பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. நான் என்டையர் கொஸ்டின் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 18x² + 12y² - 144x + 48y + 120 = 0. இதான் கொஸ்டின். இப்போ 18x² பக்கம் இதை கொண்டு வந்துடுறேன். அதாவது 18x² - 144x + 12y², அதுக்கு பக்கம் 48y எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். இதை ஒன்றும் பண்ண வேணாம். = 0. புரியுதாப்பா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நம்ம ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 18 நான் காமனாக வெளியே எடுத்துறேன் ரெண்டுத்துக்கும். அப்போ இங்கே x² மட்டும் நிற்கும். இப்போ 144 18ஆல் டிவிஷன் பண்ணுங்கள். எத்தனை 18 வருது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 9 டேபிள் அடிச்சிடலாமா? 2 9s are 18. 1 9 is 9. அது போக 5 வரும். 6 9s are 54. அப்போ திரும்பவும் 2 டேபிள் அடிக்கும்போது 8 வந்துடும். அப்போ இங்கே என்ன வரும்? 8x. புரியுதா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் 12 காமனாக வெளியே எடுத்துடுறான். அது போக y² ப்ளஸ் how many 12s are 48? 4 12s are 48. அப்போ 4y ப்ளஸ் 120 = 0. இப்போது அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இதுக்குள்ளே நான் ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்கொயர் போட்டிருக்கணும். ஓகேவா? அப்போது x², அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8x நான் பிரித்து எழுத போகிறேன். 2 × x × அதாவது 2ab ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். இப்போது 8xல் என்ன இல்லை? 2x வந்தாச்சு. அப்போ ஒரு 4 இல்லை. அப்போ இது கூட ஒரு 4² சேர்த்துக்கோங்க. ஒரு 4² மைனஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இதே வேல்யூ தான் இது. நான் எனக்கு ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக இந்த 4² +1 -1 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே போல் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே y² அப்படியே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த 4y நான் பிரேக் பண்ண போகிறேன். 2 × y × இன்னொரு 2. அதே தானே 4y தானே இதுவும். ஆனால் எனக்கு ஏபி கிடச்சிச்சு பாருங்கள். 2ab கிடச்சிடுது. ஏவோட பிளேஸில் y². a²க்கு பதிலாக y². கரெக்டாக? அப்போ ஒரு 2² சேர்த்துக்கோங்க. ஒரு 2² கழிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இதே தான் இது. புரியுதா? அடுத்து லாஸ்ட்டில் ஒரு 120 இருக்குது. அதையும் எழுதிக்கோங்க. = 0ன்னு போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கவனிங்க. 18 நான் ஒன்றும் பண்ணல. இது வரைக்கும் நான் என்ன எழுதுவேன்னா x - 4² எழுதிக்குவேன். அது போக ஒரு -16, அதாவது 4²க்கு பதிலாக 16. புரியுதா? அதுக்கப்புறம் இங்கே வாங்க. 12 அப்படியே. இங்கிருந்து இங்கே வரைக்கும் என்ன எழுதுவோம்னா y + 2² எழுதுவோம். அது போக ஒரு -4 இருக்குது. பக்கம் எழுதிக்கலாம். ப்ராக்கெட் க்ளோஸ். அதுக்கு பக்கத்தில் ஒரு +120. இது எடுத்து இங்கே எழுதியாச்சு. = 0. ஓகேவா? சரி, இப்போ இந்த 18 நான் உள்ளே எடுக்க போகிறேன். இந்த 18 நான் உள்ளே கொடுக்க போகிறேன். ஸோ தட் இம்ப்ளைஸ் 18 × x - 4² அண்ட் 18 × 16 எவ்வளோ பாருங்கள். 18 × 16. 6 8s are 48. Balance 4. 6 1 is 6. 6 + 4 10. 188. 1 1 is 1. 8 8 288. அப்போ -288. அப்போ நான் 18 உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி 12 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உள்ள. அப்போ 12 × y + 2² 12 × 4 48 + 120. இப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரெண்டும் மைனஸில் இருக்குது. அப்போ -288 ஒரு -48 ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 + 8 16 பேலன்ஸ் 1. 8 + 4 12 + 1 13 பேலன்ஸ் 1 2 + 1 3. ஸோ 336 மைனஸில். அது கூட என்ன இருக்குது? ஒரு 120 ப்ளஸில் இருக்குது. கழிச்சிட்டோம்னா 6 3ல் 2 கழிச்சா 1 3ல் 1 கழிச்சா 2. ஸோ 216. என்னது? ப்ளஸ்லையா மைனஸ்லையா? மைனஸில். ஓகேவா? ஸோ இங்கே எழுதிக்க போகிறோம். 18 × x - 4² + 12 × y + 2² அப்புறம் இது நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து -216 = 0. இந்த -216 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போது நான் என்டையர் ஈக்குவேஷனை 216ஆல் டிவிஷன் பண்ண போகிறேன். அப்போ எல்லாத்துக்கு அடியில் ஒரு 216 போட்டுக்கோங்க. இதுக்கு அடியில் ஒரு 216 அண்டு இதுக்கு அடியில் ஒரு 216 = 216 அடியில் ஒரு 216. புரியுதாப்பா? இது கேன்சல் பண்ணோம்னா 1 வந்துடும். அப்போ எலிப்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எனக்கு கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேரும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இருங்க. அதாவது 216ஆல் 18 டிவிஷன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 9 டேபிள் அடிச்சிடலாமா? 6 டேபிள் அடிக்கலாம். 3 6 are 18 அண்ட் 3 6 are 18 பேலன்ஸ் 3 6 6 are 36. திரும்ப 3 டேபிள் அடிச்சோம்னா 1 3 is 3 2 3 are 6. அப்போ இது கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன வரணும்? 12 வரணும். அதே மாதிரி 216
12ஆல் டிவிஷன் பண்ணலாம். திரும்பவும் 6 டேபிள் அடிக்கலாம். 2 6 are 12, 3 6 are 18, பேலன்ஸ் 3, 6 6 are 36. மறுபடியும் 2 டேபிள் அடிச்சோம்னா 1 2 is 2, பேலன்ஸ் 1, 8 2s are 16. அப்போது இங்கே என்ன வரணும்? இதுக்கு இது கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 18 வரணும். ஓகேவா? ஸோ இப்போது நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இந்த எலிப்ஸை எழுதிக்க போகிறேன். x minus 4 whole square by 12 plus y plus 2 whole square by 18 equal to 1. ஓகேவா? இப்போது நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. யாருக்கு அடியில் பெரிய நம்பர்? y plus 2 whole square அடியில் பெரிய நம்பர். அப்போது a is greater than b. எதில்? எலிப்ஸில். அப்போ a ஸ்கொயர் யார்? 18. b ஸ்கொயர் யார்? 12. ஓகேவா? சரி, அப்போது நம்மளோட மேஜர் ஆக்சிஸ் எதில் வரும்? த லைன் parallel to y ஆக்சிஸ் மேலே வரும். புரியுதா? சரி, த லைன் parallel to y ஆக்சிஸ்ன்றது சம் x equal to k. ஓகே, இதுக்கு அந்த இஷ்யூக்கு நம்ம அப்புறம் வரலாம். இப்போது சென்டர் யாருன்னு டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சென்டர் இது எலிப்ஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் சென்டர் h, k யார் இது? 4, -2. இது சிம்பிள் மாற்றி எழுதணும். ஓகேவா? ஸோ சென்டர் வந்து 4, -2. எந்த வேல்யூ மாறாது? எக்ஸ் வேல்யூ மாறாது. இப்போ ஃபஸ்ட்டு 2 வெர்டைசஸ் எழுதிக்கலாம். a dash. எக்ஸ் வேல்யூ மாறாதுன்ற காரணத்தினால எல்லாத்துக்கூடவும் ஒரு 4 போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஃபோக்கை எஸ் டேஷ். ஸோ எஸ்லேயும் ஃபஸ்ட் வேல்யூ மாறாது, எல்லாம் போட்டாச்சு. ஓகேவா? இப்போது y வேல்யூ மாறும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே a ஸ்கொயர் b ஸ்கொயர் எழுதிக்கலாமா? a ஸ்கொயர் ஈக்குவல் டு 18. அப்போ a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 18. 18 9 into 2 எழுதலாமா? ஓகே. ஃபர்தராக a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 9க்கு மட்டும் ரூட் எடுத்துரும். அப்போ 3√2. அடுத்து b ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. அப்போ b ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √12. √12ன்றதே 4 into 3 எழுதலாம். கரெக்டாக? அப்போ b ஈக்குவல் டு 4க்கு மட்டும் ரூட் எடுத்துடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3. ஓகே. ஸோ இப்போ c ஸ்கொயர் போயிடலாம். எலிப்ஸில் c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் எவ்வளோ? 18. b ஸ்கொயர் எவ்வளோ? 12. 18ல் 12 கழிச்சோம்னா 6. அப்போ c ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √6. √6 √3 into √2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஈயும் கண்டுபிடிச்சிடலாம். இ ஈக்குவல் டு, அதாவது சின்றதுக்கு பதிலாக ஏஇன்னு எழுதலாம். அப்போ ஏஇ ஈக்குவல் டு √3 into √2. ஓகேவா? அப்போ இ ஈக்குவல் டு √3 into √2 √6ன்னு எடுத்துக்கலாமா? √6 பை ஏ பாருங்கள், இல்லை அது பிரித்து எழுதிக்கலாம். இருங்க, √3 into √2 பை ஏ வேல்யூ ப்ளஸில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. √3 into √2. கரெக்டாக? இப்போ √2க்கு √2 கேன்சல் பண்ணிவிடுங்க. 1 டைம் √3 இதுக்கு அடிச்சுட்டு இன்னொரு √3 கீழே வந்துடும். அப்போ இ யாருன்னா 1/√3. புரியுதாப்பா? சரி, இப்போ மறுபடியும் டயக்ராமுக்கு வருவோம். டயக்ராமில் ஃபஸ்ட்டு வெர்டைஸ் நல்லா கவனிங்க. ஏ 4, ஏ வேல்யூ என்ன? இதில் என்ன ஆட் பண்ணுவோம்? அதாவது -2 கூட ப்ளஸ் 3√2 ஆட் பண்ணுவோம். அப்புறம் இங்கே -2 கூட என்ன ஆட் பண்ணுவோம்? சி ஆட் பண்ணுவோம். அது சியில் ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் √6. ஓகேவா? அப்புறம் இது அனதர் ஃபோக்கை பாருங்கள், -2 கூட -√6 ஆட் பண்ணுவோம். அப்புறம் இங்கே -2 கூட -c ஆட் பண்ணுவோம். -cனா -3√2. ஓகேவா? ஸோ டயக்ராம் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் 2 டைரக்ட்ரைஸ், இந்த பக்கம் ஒன்று வரும், இந்த பக்கம் ஒன்று வரும். அது ரெண்டையும் கம்பைண்டாக இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். இது எந்த லைன் மேலே வருது? ஒய் லைன் மேலே. அப்போ y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. யார் ஆட் பண்ணணும்? இது கூட யார் ஆட் பண்ணணும்? -2 ஆட் பண்ணணும். புரியுதா? ஏன்னா எக்ஸ் வேல்யூ மாறாமல் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். புரியுதாப்பா? சரி, இப்போ நான் ரெண்டையும் கண்டுபிடிச்சிடறேன் பாருங்கள். y ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கலாம், ப்ளஸ் a/e. அப்போ ப்ளஸ் 3√2 பை இ வேல்யூ வந்து 1/√3. ஓகே, -2 ஒன்று இருக்குது, பை 1 போட்டுக்கோங்க. அப்போ y ஈக்குவல் டு இந்த √3 மேலே போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா √3 into √2 √6 ஆகிடும். அப்போ 3√6 -2 ஒன்று. அடுத்து இன்னொன்று y ஈக்குவல் டு -3√6 -2 அப்படின்னு இன்னொன்று. புரியுதா?
ஸோ இதுதான் 2 டைரக்ட்ரைஸ். நீங்கள் முன்னாடி வச்சுக்கலாம், பின்னாடி வச்சுக்கலாம், -2 அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ நான் ஆன்சர்ஸ்க்கு போயிடுறேன். ஃபஸ்ட்டு இது என்ன வகையான கோனிக்? இது வந்து எலிப்ஸு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு சென்டர் சொல்லிடலாமா? சென்டர் எனக்கு என்ன கிடைச்சது? 4, -2 இதுதான் சென்டர். 4, -2. அடுத்து 2 வெர்டைசஸ் பாருங்கள். 4, -2 + 3√2. 4, -2 + 3√2 ஒன்று. இன்னொன்று வந்து 4, -2 - 3√2. ஸோ 2 வெர்டைசஸ். ஓகேவா? அடுத்து 2 போக்கை. அது என்னது? ஃபஸ்ட்டு எஸ் பாருங்கள். 4, -2 + √6. 4, -2 + √6 ஒன்று. அண்டு 4, -2 - √6 இன்னொன்று. ஓகேவா? சரி, 2 டைரக்ட்ரைசஸ். ஒன்று வந்து y = -2 + 3√6. இன்னொன்று வந்து y = -2 - 3√6. உங்கள் ஆன்சர் பேஜில் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? கொஷின் நம்பர் 8ல் சப்டிவிஷன் 6 பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9x² இந்த டேர்ம் எடுத்து பக்கம் எழுதிக்கலாம். -36x அப்புறம் -y². இது ரெண்டுத்துக்கும் -1 வந்து காமனாக வெளியெடுத்துடலாம். அப்போது y² ப்ளஸில் பாருங்கள் 6y இருக்கா, அதுவும் ப்ளஸில் +6y + 18 = 0. ஸோ கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. இவங்க 2 பேருக்கும் 9 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ அது போக x² - 4 9s are 36 கரெக்டாக. அப்போ 4x. இங்கே -y² அப்படியே இருக்கட்டும், +6y அப்படியே இருக்கட்டும், +18 = 0. அடுத்த ஸ்டெப்பில் தான் இது ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க இந்த ஸ்டெப்பை. x² அப்படியே இருக்கட்டும், இந்த -4xஐ கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். 2 × ஏவோட பிளேஸில் x. அப்போ x அது போக என்னத்தால் பெருக்குனா எனக்கு -4x கிடைக்கும் 2ஆல். அப்போ ஒரு 2. இப்போ 2ab எனக்கு கிடைச்சிடுது. அப்போது பியோட பிளேஸில் 2. அப்போ ஒரு 2² ப்ளஸில் ஒரு 2² மைனஸில். பாருங்கள் இதே மீனிங் தான் இது. இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக சேர்த்தா இதுதான் வரும். ஓகேவா? அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. y² ப்ளஸ் இந்த 6yயை நான் பிரேக் பண்ண போகிறேன். 2 × y × 3. பாருங்கள் 2 3s are 6y கரெக்டு தானே? அப்போது பியோட பிளேஸில் 3 ஒரு 3² ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3² மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மொத்தம் சேர்ந்து இந்த ப்ராக்கெட் தான். +18 = 0. புரியுதாப்பா? சரி, இப்போது இது வரைக்கும் என்ன சொல்லுவோம்? இது வரைக்கும் மட்டும் என்ன சொல்லுவோம்? x - 2² அப்போது x - 2² இது வரைக்கும். அது போக ஒரு -4. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட் மைனஸ் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் என்ன சொல்லுவோம்? y + 2² y + 3 அதாவது a² + 2ab + b². அப்போ y + 3² -3² ஒரு -9 போட்டுக்கோங்க. +18 = 0. இப்போது இந்த 9 உள்ளே கொடுத்துடலாம். 9 × x - 2² 9 × 4 36. இப்போ மைனஸ் உள்ளே கொடுத்துடலாம். -y + 3² அல்லது -1 கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. -+9 +18 = 0. இப்போது இது மைனஸில், இவங்க 2 பேரும் ப்ளஸில். 18 + 9 எவ்வளோ? 27. -36 + 27 என்ன வரும்? பாருங்கள், இது ஒன்று பாரோ பண்ணிடுங்க. 16 - 7 9 வந்துடும். இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 9 தான். அப்போ -9. ஸோ 9 × x - 2² -36 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ டேரெக்டாக இது எடுத்து எழுதிக்கலாம். 1 × y + 3² நம்பரெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கிடைச்ச ஆன்சர் வந்து -9. எல்லா நம்பரும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். = 0. இப்போ இந்த -9 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 9 × x - 2² -1 × y + 3² = 9. என்டையர் ஈக்குவேஷனை 9ஆல் டிவிஷன் பண்ணிடுங்க. அப்போ இங்கே என்ன நிற்கும்? 9/9 1 தானே வரும். அப்போ x - 2² / 1. ஓகேவா? இங்கே கீழே ஒரு 9 வந்துடும். y + 3² / 9. இங்கே 9/9 1 தான் வரும். ஓகேவா? இப்போ முதல்ல யார் இருக்காங்க? x - 2² ப்ளஸில் இருக்குது. அப்போ யார் ப்ளஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு அடியில் இருக்கவங்க தான் a². அப்போ a² = 1, b² = 9. புரியுதாப்பா? யார் வந்து ப்ளஸ்ஸுக்கு அடியில், அதாவது ப்ளஸில் யார் இருக்காங்களோ, பாசிட்டிவாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அடியில் யார் வராங்களோ அவங்க தான் a². இதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. மைனஸில் யார் வராங்களோ அவங்களுக்கு அடியில் இருக்கவங்க தான் b². புரியுதா? ஓகேவா?
ஸோ நான் ஸ்ட்ரெயிட்வே ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். எக்ஸ் ப்ளஸில் அப்போது ஹைப்பர்போலா எது மேலே வரும்? parallel to x axis லைன் மேலே ஹைப்பர்போலா வரும். ஓகேவா? ஹைப்பர்போலா parallel to x axis லைன் மேலே வரும். parallel to x axis ஒரு லைன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? y = k. அப்போ y வேல்யூ இது மேலே மாறாது. புரியுதா? சரி, சென்டர் டிசைட் பண்ணிக்கலாமா? சென்டர் இங்கே வாங்க, எக்ஸ் கூட யார் ஒட்டியிருக்காங்க? -2. அப்போ h பிளேஸில் 2 பாருங்கள், k பிளேஸில் -3. அதாவது இங்கே +3 தான் நீங்கள் -3 ஆக்கணும். இதுதான் h, k சென்டர். ஸோ இங்கே எழுதிக்கலாம் சென்டர் 2, -3. இப்போ யார் மாற மாட்டாங்க? இந்த y வேல்யூ மாற மாட்டாங்க. இந்த ஈக்குவேஷன், அந்த லைனோட ஈக்குவேஷனை y = -3ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, 2 போக்கை S S', 2 வெர்டைசஸ் A A', 2 டைரக்டைஸ். ஓகே, ஸோ இது என்ன வரும்? x = புரியுதா? அப்புறம் இது வந்து +a/e, இது -a/e. யார் கான்ஸ்டன்ட்டு? y வேல்யூ கான்ஸ்டன்ட். அப்போ இது கூட யாரை கூட்டணும்? x வேல்யூ கூட்டணும். இங்கே ஒரு +2, இங்கே ஒரு +2. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சது சம். இப்போ இங்கே வாங்க, a² = 1, அப்போ a = +or-1. b² = 9, அப்போ b = +or-3. இப்போ cயும் கண்டுபிடிச்சிடலாம். c² = a² + b². ஏன்னா இது ஹைப்பர்போலாவில் c² = a² + b². ஓகே, c² = 1 + 9. a² வந்து 1, b² வந்து 9. அப்போ c² = 10. c = +or-√10. ஓகே, cக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னால் ae = இந்த இடத்துல நான் +√10 மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ e கண்டுபிடிக்கும் போது ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ √10. ஏவோட வேல்யூ என்ன? இதுலேயும் ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஏவோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ e = √10ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ 2 டைரக்ட்ரைசஸ் மட்டும் இங்கே கண்டுபிடிச்சிடுறேன். ஒன்று வந்து x = -a/e, அதாவது -1/√10. இன்னொன்று x = ப்ளஸில், அதாவது +1/√10. இப்போ இது கூட ஒரு 2 சேர்த்தணும், இது கூட ஒரு 2 சேர்த்தணும். புரியுதா? ஸோ 2 டைரக்டைசஸ் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோக்கை எது மாறாது? y வேல்யூ மாறாது. அப்போ x வேல்யூ கூட நான் என்ன சேர்த்தணும்? 2 சேர்த்தணும். இது ஃபோக்கைன்னு வந்தால் என்ன போடணும்? c வேல்யூ. c வேல்யூ என்ன? √10. பாருங்கள், அப்போ இங்கே +√10, அது கூட யாரை சேர்த்தணும்? x வேல்யூ +2 அல்லது 2 + √10ன்னு எழுதணும். கரெக்டு. அடுத்து y வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், அதனால் -3 அப்படி வச்சுக்கிறோம். அடுத்து வேர்டெக்ஸு a பாருங்கள், இது கூட யாரை சேர்த்தணும்? a வேல்யூ 1 + 2, -3. அடுத்து சென்டர் நாம் போட்டாச்சு. 2 டைரக்டைஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a', வரும்போது -a, அதாவது -1 + 2, -3. ஏன்னா y கான்ஸ்டன்ட்டு. அப்புறம் s பாருங்கள், s', என்ன வரணும்? -c வரணும். -c அப்படின்னா -√10. அது கூட என்ன சேர்த்தணும்? ஒரு +2 சேர்த்தணும். y வேல்யூ மாறாது, அதனால -3 அப்படியே. இப்போ நம்ம எல்லா ஆன்சர்ஸும் எழுதிட போகிறோம். ஓகே, ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு இது என்ன? இது வந்து ஒரு ஹைப்பர்போலா. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. அப்புறம் ரெண்டாவதுல ஃபஸ்ட்டு சென்டர் எழுதிக்கோங்க. சென்டர் என்ன கண்டுபிடிச்சோம்? 2, -3. 2 வெர்டைசஸ் என்னென்ன? இங்கே வாங்க, இப்போ 1 + 2 3, 3, -3 1. பாருங்கள், இது எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வெர்டெக்ஸ் -1 + 2, அப்போ 2 - 1 1 தானே. அப்போ இன்னொன்று வந்து 1, -3. ஸோ 2 வெர்டைசஸ் எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்து 2 போக்கை. ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, இந்த போக்கை 2 + √10 எழுதினாலும் சரி, √10 + 2 எழுதினாலும் சரி, ஒரே மீனிங் தான். ஓகே, 2 + √10, -3. இன்னொன்று இங்கே வாங்க, பாருங்கள், 2 - √10, -3. ஸோ 2 போக்கை ஆச்சு. அடுத்து 2 டைரக்ட்ரைசஸ். x = -1/√10 + 2ன்னு ஒன்றும், x = +1/√10 + 2, இது போல் 2 டைரக்ட்ரைசஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.